ஹலோ, ஐ எம் முத்துலக்ஷ்மி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ரூட் மை தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூழலியல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா தற்போதைய காலத்தில் இந்த சூழலியல் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் ரொம்பவே ஒரு பிரபலமடைந்த ஒன்று, அன்று எல்லாராலும் பேசப்படுகிற ஒன்று. இது தற்போதைய சமூகத்தில் இப்போது சமீப காலத்தில் இது நம்ம கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதை பற்றிய புரிதல் நிறைய மக்களுக்கு தேவை. அப்படிங்கிறதுனால நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சூழலியல் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். ஏன்னா இது 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் எர்னஸ்ட் ஹேக்கல் அப்படிங்கிறவர் எக்காலஜி அப்படின்னு ஆங்கிலத்தில் இந்த சொல்ல உருவாக்கி அதை பிரபலப்படுத்தி அதுக்கப்புறம் அதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபடுறாரு. அதாவது என்ன அப்படின்னா, சூழலியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே, அதாவது பூமியில் மனிதர்கள் மட்டும் வாழலை, பூமியில் ஓரறிவு முதல் புழுப்பூச்சி முதற்கொண்டு 6 அறிவு கொண்ட மனிதர்கள் வரைக்கும் எல்லாருமே தான் வாழ்கிறாங்க. மரங்கள் உட்பட எல்லாமே, செடி கொடிகள் உட்பட எல்லாருமே. அப்போது இந்த எல்லா உயிரினங்களுமே சுற்றுச்சூழலுடன் எவ்வாறு தொடர்பு வைத்துக் கொள்கின்றன அப்படிங்கிறத ஆராயக்கூடிய ஒரு துறை தான் இந்த சூழலியல் அப்படிங்கிற ஒரு நிலையே. சரியா? அப்போது இந்த சூழலியல் எந்த அளவுக்கு முக்கியம்னா, இந்த உயிர் உள்ள காரணிகள், அதாவது நம்ம எல்லாருமே இருக்கிறோம் இல்லையா, பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அப்போ சுற்றுச்சூழலுடன் உறவு வைத்து கொள்ளணும். எவ்வாறு வகையில் உறவு வைத்துக் கொள்வது, எவ்வாறு அதனுடன் இணைந்து வாழ்வது அப்படிங்கிற ஒரு நிலை தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அப்போது இந்த கருத்தாக்கமே 18ஆம் நூற்றாண்டில் தான் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, கிடையாது. நம்ம சங்க காலத்திலேயே சங்க தமிழர்கள் இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இதற்கு சங்க இலக்கியத்தில் நீங்கள் எந்த இலக்கியம் எடுத்தாலுமே இதற்கான நீங்கள் சான்றுகளை பார்க்கவே முடியும். அந்த அளவுக்கு அவர்களினுடைய வாழ்க்கை, சங்க தமிழர்களினுடைய வாழ்க்கையே இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் பார்க்க முடியும். அதில் நான் குறிப்பாக ஒரு சில உதாரணங்களை நான் சொல்வது ஆற்றுப்படை அப்படிங்கிற இலக்கியங்களில் நான் எடுத்து சொல்கிறேன். ஏன்னா ஆற்றுப்படை இலக்கியங்கள்னு நம்ம பார்க்கும்போது மற்ற இலக்கியங்களை காட்டிலும் இந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள் சாதாரண இசைக்கலைஞர்களினுடைய வாழ்வியலையும் சாதாரண ஐந்திணைகளும் வசிக்கக்கூடிய குடிமக்களினுடைய வாழ்வியலை பிரதிபலிப்பதாக தான் இந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள் இருக்கின்றன. அவ்வகையில் பார்க்கும்போது எப்படி அந்த மக்களினுடைய சாதாரண மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, என்ன மாதிரியெல்லாம் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்திருக்காங்க, அவர்களினுடைய செயல்கள் எவ்வாறெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிக அற்புதமாக இருக்கிறது. அதில் ஒரு சில விவரங்களை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா நற்குணத்தையும் இழந்துடுவான். ஒரு 2 நிலையில் வரும்போது எல்லா நற்குணத்தையும் இழந்துடுவான். அது எந்த தருணம்? சரி, 1 அதிக கொடுமை, 2 ரொம்ப பசியில் இருக்கும்போது. ஆமாம், இது உண்மை தானே. ரொம்ப அதிக ஒரு வறுமையில் இருக்கும்போதும் சரி, ரொம்ப அதிக பசியில் இருக்கும்போதும் சரி, அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நற்குணங்களும் அவன் இழந்து தானே போகிறான். ஏன்னா மதியானது அப்படி ஆகி விடுகின்றது இல்லை, இது நமக்கு தெரியும் தானே. ஆனால் அப்போது இந்த தமிழர்களை பொறுத்த வரைக்கும், அந்த காலத்தில் இருக்கிற அந்த மக்கள் பொறுத்த வரைக்கும், அந்த ஒரு நிலையிலையுமே அவர்கள் அந்த நற்குணத்தை இழக்காமல் இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் உதாரணமாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சிறுபானாற்றுப்படை அப்படிங்கிற இலக்கியத்தில் ஒரு பாணன் இன்னொரு பாணன் கிட்ட சொல்கிறான், என்னோட எல்லாமே வறுமை இருக்குது, எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, எந்த ஒரு வறுமை மிகவும் கொடுமையாக இருக்குது. என்னுடைய மனைவி என்ன செய்கிறா அப்படின்னா, கீரையை மட்டும், குப்பை வேலை கீரையை மட்டும் எடுத்துகிட்டு அதை உப்பு இல்லாமல் சமைச்சு நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வறுமை நிலையை ஃபுல்லாக சொல்கிறான் இல்லையா, தன்னுடைய இன்னொரு பாணன்கிட்ட அவன் சொல்கிறான் இல்லையா. ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பான். அது என்ன அப்படின்னா, என் வீட்டில் ஒரு நாய் இருக்குது, அந்த நாய் ஒரு குட்டி போட்டிருக்கு, அதுக்கு கூட கொடுக்கறதுக்கு எனக்கு உணவும் இல்லை. ஆனால் ஏன்னா என் வீட்டில் அடுப்பங்களையில் எந்த உணவும் இல்லை. அதுக்கப்புறம் என் மனைவி அதனால் கீரையை எடுத்துகிட்டு சமைச்சு சாப்பிட்டு நாங்கள் இந்த மாதிரி வறுமை நிலையில் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போது முதல்ல அவன் எதை பற்றி ஆரம்பித்தான் அப்படின்னா, இன்னொரு உயிரினுடைய அந்த ஒரு வருத்தத்தை கூறியதுக்கு பிறகுதான் தன்னுடைய நிலையவே அவன் சொல்கிறான். அப்போ அந்த அளவுக்கு அந்த குணம் இருக்கு இல்லையா, அவன்கிட்ட இருக்கிறதே மிகவும் வறுமையும் கொடிய பசியும். அந்த நிலையிலையுமே இன்னொரு உயிரினுடைய அந்த ஒரு நிலையை பற்றி சிந்திக்கக்கூடிய அந்த குணம் இருக்கு இல்லையா, இதுதான் இயற்கையோடு இணைந்து வாழும்போது வெளிப்படக்கூடிய அந்த குணம். அது வேற யாருக்குமே வராது. இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய அந்த மக்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். அதே போல் இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, மலைப்படுகடம் அப்படிங்கிற அந்த ஆட்டுப்படையில் இருக்கக்கூடிய இன்னொரு இலக்கியம்.
அதில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இசைக்கலைஞர்கள் இந்த அடர்ந்த காட்டு பகுதியில் வந்து பயணத்தை மேற்கொண்டு மன்னனை வந்து பார்த்து சென்று தன்னுடைய இசைத்திறமையை காண்பித்து பரிசு பொருளாக பெறுவார்கள். அது மூலம் தன்னோட வறுமையை போக்கிக்குவாங்க, உணவு தேவையும் போக்கிக்குவாங்க. இதுதான் அவர்கள் வழக்கமாக செய்கிறது. அவ்வாறு அவர்கள் மலையை கடந்து மன்னர்களை பார்க்க செல்லும்போது அந்த மலை காடு எப்படி இருக்கும்னா ரொம்ப அடர்ந்த காடாக இருக்கும். ரொம்ப ஒரு ஆபத்து மிகுந்த ஒரு பயணமாக தான் இருக்கும் பயணம் செய்வோம். ஏன்னா எந்த இடத்துல எந்த ஆபத்து இருக்குன்னு தெரியாது, எந்த உயிரினங்களால் தனக்கு ஆபத்து வரும்னு தெரியாது. ஸோ தனக்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற ஒரு சமயத்தில் அந்த கூத்தன் வந்து சொல்லுவான், எங்கேயோ வந்து ஒரு ஓசை கேட்குது, ஒலி கேட்குது, அது ஒரு குரங்கினுடைய ஒலி தான் அது. ஆனால் அது வந்து சாதாரண ஒலி கிடையாது. அது வந்து தன்னோட குட்டியை இழந்ததுனால அதனுடைய அழுகுரலானது அப்படி ஒரு இந்த மலையை பிளக்கிற அளவுக்கு வந்து அந்த ஓசையானது, அழுகுரல் ஓசையானது வந்து எங்களுக்கு கேட்குது அப்படின்னு அந்த போகும்போது அந்த பாடலில் வந்து சொல்லுவான். அப்போது தனக்கே வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, தனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது. அப்போது அந்த இடத்துலையும் கூட இந்த மாதிரி இன்னொரு உயிரினங்களினுடைய அது வருத்தத்தில் இருக்குது அப்படின்னு அந்த சமயத்தில் நினச்சி பார்க்கக்கூடிய அந்த குணம் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக வேறு யாருக்கும் வராது. இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய மக்கள்கிட்ட மட்டும்தான் அது இருக்கும். இது வந்து எப்பேற்பட்ட மக்களாக இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. ஏன்னா எந்த இடத்துலையுமே ஒரு சுயநலம் நான் அப்படிங்கிற ஒரு முன்னிலைப்படுத்தவே இல்லை. தனக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அங்கே இன்னொரு உயிரினத்தை தான் முன்னிலைப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய நிலைக்கு வராங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு 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 பிரமிக்கு தைக்கக்கூடிய ஒரு அவர்களின் குணம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து நாம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது என்ன அப்படின்னா, இன்னொரு கேள்வி, இது இன்னைக்கு நமக்கு எது செல்வமாக இருக்குது? நம்மகிட்ட இப்போ வந்து யார் உனக்கு எது செல்வம்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? தங்கம், வெள்ளி, சில்வரு, டைமண்டு, இல்லை காரு, பங்களா, இந்த மாதிரி ஏதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அப்போ அந்த காலத்து மக்கள்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அந்த பாட்டில் அவங்க சொல்கிறாங்க, இருநிற விசம்பின் தருணிய இழப்பேன் அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகளில் சொல்லுவாங்க. திருமலை தரு அந்த காலத்து மக்கள் அதை ஒரு பாடலில் சொல்கிறாங்க. திருமலை தருணிய இருநிற விசம்பின் அப்படிங்கிற பாடல் வரிகளில் சொல்கிறாங்க, எங்களுக்கு மழை தான் செல்வம், மரங்கள் தான் செல்வம், ஆறுகள் தான் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு மலையை போற்றி இருக்காங்க, ஆறுகளை போற்றி கொண்டாடி இருக்காங்க, அப்புறம் மரங்களை தெய்வமாக பார்த்துருக்காங்க, காடுகள் வந்து புனிதத்தன்மையானதுன்னு பார்த்துருக்காங்க, அதுவும் ஆறுகள்லாம் வந்து செல்வம் கொண்டு தரக்கூடியது அப்படிங்கிற வகையில் பார்த்துருக்காங்க. இவ்வாறு அதுவும் மலையை வந்து திருமலை அப்படின்னா பொதுவாக மனிதர்களை தான் வந்து நம்ம திருன்னு சொல்லி அழைப்போம் இல்லையா? ஆனால் இங்கே இவர்கள் மலையை திருமலைன்னு சொல்லிட்டு அதனுடைய சிறப்பு அதிகமாக, மலையினுடைய சிறப்பு அப்படிங்கிற அதை உணர்ந்ததுனால அந்த மலையை வந்து செல்வமாகவும் திரும் என்றும் பெருமை மிக்கு அதை அழைத்த ஒரு விதத்தை வந்து காண முடிகிறது. ஸோ அது அவர்களுக்கு தெரிகிறது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏன்னா இயற்கை இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நன்கு உணர்ந்த ஒரு மக்களாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் நாம் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்னமோ இயற்கை வந்து ஏதோ கடவுள் வந்து படைச்சிட்டாரு, நமக்காக படைச்சிட்டாரு, நமக்கு அது தேவை இருக்குது, அதனால் நம்ம அதை இயற்கையை வச்சுருக்கோம் கொஞ்சமாக. இப்போ நமக்கு அது தேவையில்லைன்னா அதையும் நம்ம அழிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் தான் நாம் இன்றைக்கி ஒரு எண்ணத்தில் தான் நாம் இருந்துகிட்ருக்கோம். அந்த இயற்கை அந்த வகையில் தான் நம்ம பார்க்குறோம். அந்த இயற்கையோட உறவு, இயற்கையோடு இணைந்து வாழுதல் அப்படின்னா என்னன்னே தெரியாத, அதிலிருந்து முழுதும் மாறுபட்டு விலகி வந்த ஒரு சமூகமாக தான் நாம் இன்றைக்கி நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து எந்த அளவுக்கு இல்லை, உறுதியாகவே சொல்லலாம், நம்ம போகிற அந்த பாதை வந்து சரியானது கிடையாது. அந்த எண்ணம் நம்ம இப்போ இருந்துகிட்டு இருக்கிற எண்ணமுமே போகிற வழியும் வந்து சரியானது கிடையாது. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் மாதிரி அந்த இயற்கையோடு இணைந்து வாழணும். இதற்கு இன்னொரு தற்சமயம் இருக்கக்கூடிய இந்த சூழலியல் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் சொன்னாலே, இதற்கு தற்சமயம் எப்படி நடந்துகிட்டு இருக்குங்கிறத நான் உதாரணம் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் திருப்பூர் மாவட்டத்துக்கு 18,000 கோடி அந்நிய செலவாணியாக பெற்றோம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நாளிதழ் செய்தியில் படித்தோம். ஆனால் அது பெருமை தானே, நம்ம நாட்டுக்கு வந்து அந்நிய செலவாணியெல்லாம் கிடைக்குது, அப்போ பொருளாதாரத்தில் நம்ம நாடு வளர்ந்துரும், நமக்கு தெரிஞ்ச மாவட்டம் அது மலர்றதாக்கு என்ன அப்படின்னு நம்ம பெருமைப்பட வேண்டியதானே. ஆனால் இந்த பெருமைப்படுறதுக்கு பின்னாடி நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு டிஷர்ட் தயாரிக்கிறதுக்கு 1700 லிட்டர் தண்ணீர் செலவாகிறது அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். அதே போல் ஒரு கார் தயாரிக்கணும், தமிழ்நாட்டில் ஒரு கார் தொழிற்சாலை வருது அப்படின்னா ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு 400 லட்சம் லிட்டர் தண்ணீர் செலவாகிறது.
நம்ம ஒரு சின்ன சாக்லேட் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சாக்லேட் சாப்பிட்றதுக்கு கூட 260 லிட்டர் தண்ணீர் செலவாகிறது. கொக்கோ கோலா குடிக்கிறோம் இல்லையா, கொக்கோ கோலா குடிக்கிறதுனுடைய கழிவு பொருள் இருக்கிறாங்க இல்லையா, அது தயாரிக்கிறதுக்கு அப்புறம் கழிவு பொருளை வெளியேற்றுவாங்க இல்லையா, அது மட்டுமே 700 லிட்டர் அந்த கழிவு நீராகவே வெளியேற்றப்படுகிறது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம அந்நிய செலவாணி கிடச்சிட்டு அப்படிங்கிறத பெருமைப்படுறதுக்கு பின்னாடி நமக்கு தண்ணீர் வளமும் நம்ம நாட்டிலேருந்து உறிஞ்சப்படுது, அதை நம்ம வெளியேற்றக்கூடிய கழிவு நீரையும் மண்ணோட வளம் பாதிக்கப்படுது. அப்போ இதையும் நம்ம கருத்தில் கொண்டு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கறதுக்காக தான் இந்த சூழலியல் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கமே. அப்போ இந்த ஒரு சூழலியலை நம்ம பழங்காலத்தோட இந்த தமிழர்களினுடைய வாழ்க்கையோட, நம்ம முன்னோர்களின் வாழ்க்கையோட ஏன் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னா, அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையுமே இயற்கையை விட்டு கொடுக்கல. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை மீறி அவர்களால் எதுவுமே யோசிக்கவே இல்லை. அப்போது அதோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லும்போது தான் நமக்கு ஒரு உதாரணம் போகும். நம்ம முன்னோர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க, நாம் இந்த மாதிரியெல்லாம் இப்போ அதுலேருந்து விலகி வந்திருக்கோம், அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது நமக்கு புரியும். அதனால தான் இந்த சூழலியல் கருத்தாக்கத்தை நம்ம இலக்கியத்தோடு நம்ம பொருத்தி சொல்கிறதுக்கான காரணமே அதுதான். அதனால் நம்மளும் நம்ம முன்னோர்கள் மாதிரி பழைய மாதிரி அந்த இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை போற்றாட்டாலும் பரவாயில்ல, அது இருக்கிறத இயற்கையவாத இனிமேல் மிச்ச தக்க வச்சுக்கிட்டு எதிர்காலத்துக்கு உள்ள தலைமுறைகளுக்கு, அது நம்ம ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா உயிரினங்களும் வாழணும் இல்லையா, அதற்காகவும் இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். அதற்காக தான் இந்த சூழலியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பேசணும்னு நினச்சேன். அவங்க எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம் நம்ம புதிய தகவலோடு. நன்றி, வணக்கம்.